ஓகே. நம்ம லாஸ்ட்டு வீடியோவில் ஒரு ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட்டு டிகிரியில் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதை எப்படி வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் ஃபஸ்ட்டு டிகிரியில் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தடில் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ நம்ம ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த வீடியோவில் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மேட்டில் இருக்கும் முதல்ல அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அப்போ டெஃபினேஷன் பாருங்கள். இங்கே எ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம், நம்ம எப்போதுமே சால்வ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா? இப்போ அது எப்படி இருக்கும் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்ப்போமா? இப்போ இது வந்து கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துப்போம். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெறுமனே சால்வ் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த மெத்தடில் சால்வ் பண்ணு, எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தடை சால்வ் பண்ணு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதை நாம் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து வேரியபிள் செப்பரபிள் மெத்தடில் எடுத்து சால்வ் பண்ண முடியுமா, இல்லை எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எடுத்து சால்வ் பண்ண முடியுமா, இல்லை லீப்னிட்ஸ் மெத்தடில் சால்வ் பண்ண முடியுமா, இல்லை பெர்னலி ஈக்குவேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த டைப்பில் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, நம்ம கொடுக்கப்பட்ட அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த மெத்தடில் சால்வ் பண்ண முடியுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும், மெத்தட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ இப்போது நம்ம ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸாக்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? இப்போ கொடுக்கப்பட்ட ஈக்குவேஷன் வந்து எப்படி எந்த மெத்தடில் இருக்கும் அப்படின்னா, நமக்கு இங்கே வந்து dx அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? இந்த dxக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த டேர்மை எம்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா dy இருக்குது. இந்த dyக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆல் டேர்ம்ஸையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம n அப்படிங்கிற பேர் கொடுத்துக்கிறோம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி which is equal to 0 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்தது அப்படின்னா, ஸோ ஓகே, நம்ம கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட்டு எக்ஸாக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம், இந்த மெத்தடை சால்வ் பண்ணிக்கலாம், இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மெத்தடை எடுத்துக்கிட்டு சால்வ் பண்ண போகலாம். அப்போ இதுக்கான சொல்யூஷன் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாக்டாக இல்லையாங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ இங்கேவே பாருங்களேன். இப்போ நம்ம வந்து எக்ஸாக்ட் அப்படின்னா என்ன சொல்ல வரோம்? நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் அப்படின்னா, m dx ப்ளஸ்ஸு n dy அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் இருக்கணும் முதல்ல, which is equal to 0. அப்போ கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஸ்ட்ரக்சர் எப்பப்பெல்லாம் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்குதோ, அப்போ கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து m இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் n இன்ட்டு dy which is equal to 0 அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, நான் எந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, எந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம்? மெத்தட் வந்து எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிற மெத்தடை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ அதுக்கு ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட m எதை mன்னு எடுத்துக்கிட்டோமோ அதை ஒரு தடவை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எதை nன்னு எடுத்துக்கிட்டோமோ அதை என்ன பண்ணணும்னா எக்ஸை பொறுத்து பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணணும். இப்படி கொடுக்கப்பட்ட எதை mன்னு எடுத்துக்கிட்டோமோ அதை என்ன பண்ண போகிறோம்? ஒய்யை பொறுத்து ஒரு தடவை என்ன பண்ணுறோம்? ஒய்யை பொறுத்து ஒரு தடவை பார்ஷியல் டெரிவேட்டிவும் எக்ஸை பொறுத்து ஒரு தடவை பார்ஷியல் டெரிவேட்டிவ் நம்ம பண்ணுறோம். வரக்கூடிய வேல்யூ ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்? அப்போ கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னவாக இருக்க போகுது அப்படின்னா எக்ஸாக்டாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இப்போ எப்போ எக்ஸாக்டாக இருக்குதோ அப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்போ சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நான் என்ன எடுக்க போகிறேன் அப்படின்னா டேக்கிங் இன்டகிரேஷன். டேரெக்டாக நம்ம என்ன பண்ண முடியும்? இன்டகிரேஷன் எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ இன்டகிரேஷன் நம்ம எடுக்க போகிறோம். இன்டகிரேஷன் எப்படி எடுக்க போகிறோம்? நம்மள்கிட்ட கொடுக்கப்பட்ட விஷயம் என்ன இருந்தது? m இன்ட்டு dxன்னு இருந்தது ப்ளஸ்ஸு n இன்ட்டு dyன்னு இருந்தது which is equal to 0. இதை நான் டேரெக்டாகவே என்ன பண்ண போகிறேன்னா இன்டகிரேஷன் எடுக்க போகிறேன். ஆனால் இங்கே ஒரு விஷயம் கண்டிஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே இன்டகிரேஷன் mன்னு இருக்குது இல்லையா? இந்த m அப்படிங்கக்கூடிய இந்த இன்டகிரேட்டிங் ஃபேக்டருக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒய் எல்லாத்தையும் என்னவா ட்ரீட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஒய் ஆஸ் ஏ கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ண போகிறேன். நான் என்ன பண்ணிக்க போகிறேன்? ட்ரீட் பண்ண போகிறேன்.
இப்போது அடுத்தது இந்த டிஎக்ஸ் அப்படியே இருக்கும். ஆனால் இங்கே ஒய் இங்கே என் இருக்குது இல்லையா, இந்த எண்ணில் தான் ஒரு விஷயமே இருக்குது. எண் எங்கே எடுப்போம்? கொடுக்கப்பட்ட இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எண் இங்கே இருக்குது. இந்த எண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ் டேர்மை விட்டுட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எழுத போகிறோம். அப்போ எண்ணை விட்டுட்டு எழுத போகிறோம் அப்படின்னா அது இங்கே எப்படி எழுதலாம்? டேர்ம்ஸ் ஆஃப் எண்ணில் என்ன இருக்கக்கூடாது? நாட் கண்டைனிங் எக்ஸ் இல்லாத டேர்மை தான் நான் என்ன பண்ண போகிறேன்? எடுத்துக்கிட்டு அதை டிஒய்யால் இன்டகிரேட் பண்ண போகிறேன். அப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருப்பேன். ப்ரொசீஜர் என்னன்னு ஒரு தடவை மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நம்மளுக்கு m இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் n இன்ட்டு டிஒய் விச் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரில் இருந்தது அப்படின்னா நான் செலக்ட் த மெத்தட் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தடை செலக்ட் பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கொடுக்கப்பட்ட எம்மை நான் ஒய்யை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், என்னை எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வந்த ஆன்சர் ரெண்டுமே சேமாக இருந்துருச்சு, ரெண்டுமே ஈக்குவலாக இருந்துருச்சு அப்படின்னா அப்போ நான் என்னன்னு சொல்லலாம்? கொடுக்கப்பட்ட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை எக்ஸாக்ட்னு சொல்லி முடிக்கலாம். எக்ஸாக்ட்னு சொல்லி முடிச்சிட்டேன் அப்படின்னா டேரெக்டாக என்ன பண்ணலாம்? சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டு பக்கமும் நான் இன்டகிரேஷன் எடுக்கணும். இன்டகிரேஷன் எடுக்கிறதுக்கு கொடுக்கப்பட்ட என்ன ஃபார்மேட்டில் இருந்தது? mdx ப்ளஸ் ndyன்னு இருந்தது விச் இஸ் ஈக்குவல் டு 0. நான் டேரெக்டாக இன்டகிரேஷன் எடுக்க போகிறேங்கிறது தான் மீனிங். ஆனால் எம்முக்கு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒய் வந்து என்னவாக ட்ரீட் பண்ணிக்கிறேன்? ஒய் ட்ரீட் அஸ் ஏ கான்ஸ்டன்ட். இங்கே n டேர்முக்குள்ளே என்ன வரக்கூடாததான் எடுத்துக்கிறேன். டேர்ம்ஸ் ஆஃப் எண்ணில் என்ன இருக்கக்கூடாது? எக்ஸ் இருக்கக்கூடாது. எக்ஸ் இல்லாத எந்த டேர்ம்ஸ் இருக்கோ அதை மட்டும் இங்கே எடுத்துக்கிட்டு இன்டகிரேட் பண்ணுவேன். இப்படி இன்டகிரேட் பண்ணி வரக்கூடிய அந்த ஃபைனல் தான் சொல்யூஷன். இது ஈக்குவல் டு சிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ஏ கான்ஸ்டன்ட். ஓகேவா? அவ்வளோதான். இப்போதைக்கு இதை சார்ந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.